தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி. ஜெபத்தில் பெற்றெடுத்தல். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விருப்பங்கள் ஜெபத்தின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டு வடிவம் கொடுக்கப்பட வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. வேறு வார்த்தையில், ஜெபமின்றி வருவது யாவும் பாவமே. ஜெப சூழ்நிலையில் மட்டுமே விசுவாசம் வளர்ந்து பெருகி கனிகளை தருகிறது. ஜெபமின்றி விசுவாசம் இல்லை. ஜெபமின்மையால் விசுவாசம் மரித்து போகிறது. ஜெபத்தினால் விசுவாசம் உயிர் வாழ்கிறது. எழுதப்பட்ட வசனத்தின் மேலுள்ள விசுவாசத்தினால் ஜெபம் பலப்படுத்தப்படுகிறது. ஜெபம் என்பது கேட்பது மட்டுமல்ல. வேதம் கூறும் ஜெபம் என்பது கேட்டு பெற்றுக்கொள்ளுதல். வார்த்தையை பிடித்து ஜெபிக்கையில் ஒன்றும் உங்களுக்கு மறுக்கப்படுவதில்லை. தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். ஜெபம் என்பது பதில் சம்பந்தப்பட்டது. விசுவாசத்தில் முதிர்ந்து மலை போன்று நிற்பதால் ஜெபிக்கிற மனிதனுக்கு விசுவாசிப்பது கடினமாக இருக்காது. ஜெபத்திலே பிறக்கும் விருப்பங்கள் சரியானவைகள். இந்த விருப்பங்களை நிறைவேற்ற விசுவாசத்தை கட்டியெழுப்ப தேவனை கேட்பது கடினமாக இருக்க போவதில்லை. ஜெபமில்லாமல் பிறக்கிற ஆசைகளும் அவை நிறைவேற ஜெபிக்காமல் இருப்பதும் கிறிஸ்தவ வாழ்வில் தோல்வியை கொண்டு வரும். ஜெபம் தன் எல்லைகளில் பூரணமாக செல்லக்கூடியது. ஜெபிக்கிறவனுக்கு தேவனிடமிருந்து வரும் ஆசீர்வாதங்களை ஒன்றும் தடை செய்ய முடியாது. பரலோக பிதாவே, பலிபீடத்திலே என் ஆசைகளை வைத்து விடுகிறேன். ஜெபத்தின் மூலமாக பிறக்கும் புதிய ஆசைகள் என்னுள் வரட்டும். இந்த நாளிலிருந்து ஜெபத்தின் மூலமாக அவைகளை வடிவமைக்க உதவும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.